அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் அன்பான மதிய வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த பதிவானது நியோமேக்ஸில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களில் புகாருக்கு சென்றிருக்கின்ற அன்பான எனது சகோதர சகோதரிகளுக்கான பதிவு இது. நண்பர்களே, இதை யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் யாரையும் திட்டப்போவதில்லை. என்னை 1000 பேர் திட்டுகிறார்கள். நான் யாரும் திட்டுவதற்காக இந்த பதிவல்ல. தயவு செய்து புகார் அளித்தவர்கள், நிறுவனத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்தவர்கள் கவனமாக இதை கவனித்து கேளுங்கள். இது ஒரு நீண்ட பதிவாக இருந்தாலும் கவனமாக முழுமையாக கேளுங்கள். தோழர்களே, நீங்கள் புகாருக்கு போகும் பொழுது நான் பல முறை கூறினேன். நான் சொன்னது சுருக்கமாக விளக்கமாக எலிப்பொறியில மாட்டின மாதிரி மாட்டிப்பீங்க. அரசு வழிகாட்டின்படி போனாக்கா டைம் ஆகும். சில ப்ரொசீஜர் அவங்களுக்குன்னு இருக்கு. அவங்க எடுத்தங்க கோத்தன்னு செஞ்சிட முடியாது. உங்களுக்கு உடனே பணமாவோ நிலமோ உடனே கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அந்த ப்ரொசீஜர் எப்படி செய்யும் பொழுது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். இதுக்கு முன்னுள்ள உதாரணங்கள்லாம், வரலாற்று உதாரணங்கள்லாம் அதாவது சொல்லுகின்றன என்று நான் கூறினேன். எலிப்பொறியில் மாட்டின எலிமறியிலே சொன்னேன் நான். நீங்க யாரும் செவி கொடுக்கவில்லை. நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, நீங்க புகார் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வாபஸ் வாங்க முடியாது என்பது எனக்கு தெரியும். வாபஸ் வாங்க மிக 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 கடினம். நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க. வாபஸ் வாங்குறது மிக 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 கடினம். நீங்க கோர்ட் மூலமா வாங்கினா கூட அது கடினம் தான். அதனால தான் நான் சொன்னேன், அப்பவே நான் சொன்னேன் புகார் கொடுக்காம போகிறேன். இப்பொழுது சில புகார் கொடுத்தவர்கள் நீங்க ரொம்ப ஆதங்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. அந்த வேதனையின் வெளிப்பாடாக என் மீது நீங்க கோபத்தை கக்குறீங்க, நெருப்பா கக்குறீங்க. நான் என்ன தவறு செஞ்சேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு நல்வழியில சொன்னேன். நிறுவனத்தார் பத்தி தெரியும், இருந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். நீங்க நம்பாம நீங்க புகாருக்கு போனீங்க. நீங்க புகாருக்கு எப்ப நீங்க போறீங்களோ அப்பவே நிறுவனத்தோடு உங்களோட தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்க நிறுவனத்தை நம்பாம எப்போ நீங்க போயிட்டீங்களோ, புகாருக்கு போயிட்டீங்களோ, அப்போ உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் தொடர்பு இல்லை. நீங்க நிறுவனத்திட்ட நீங்க எப்படி கேட்பீங்க சொல்லுங்க பாருங்க. நீங்க நிறுவனத்தை நம்பாம புகார் கொடுத்தீங்க, நிறுவனத்திட்ட கேட்க முடியாது. ஒண்ணு. இப்போ நீங்க யாரை போய் கேட்கணும்? அப்ப காவல்துறை போய் இஓடபிள்யூ போய் நீங்க போய் கேட்க முடியுமா? அவர்கள் அரசுத்துறை அதிகாரிகள், அவர்கள் ப்ரொசீஜர் இப்படிதான் அவங்க செய்வாங்க. ஆனா அப்படின்னா சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விசாரணைக்கு அழைத்த போதே நானே இஓடபிள்யூ காவல் நிலையத்தில் நானே சொன்னது என்னன்னா, என் மக்களுக்கு நான் பொறுமையா இருந்து பார்க்கிறேன், கிடைக்காவிட்டால் நானே உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எல்லா மக்களையும் கூட்டிட்டு வரேன் நான் சொல்லியிருந்தேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற ஒரு பழமொழியே இருக்கு. நீங்க பொறுக்காது போயிட்டீங்க, அது உங்க தவறு. இப்ப என் மேல நீங்க வன்மத்தை கக்குறது எந்த வகையில நியாயம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தோழர்களே. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சேன். முதல்ல வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சேன். மக்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஏன்? எனக்கு தெரியும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை எதுக்கு அழைச்சாருன்னு தெரியும். நான் எதுலையும் ஏமாறக்கூடிய ஆளு கிடையாது. நான் ஏற்கனவே முன்னால ஒரு பதிவுல பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன்னா, நான் எப்பொழுதுமே ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய ஆளு. நான் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த நிறுவனத்துல பணத்தை போட்டு ஏமாந்தேன்னு நான் பிரேயர்ல ஜபத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது, மகனே நீ ஏமாறவில்லை, நீ ஏமாற முடியாது, உன்னை நான் தான் செய்தேன். ஏன்னா இந்த நிறுவனம் இப்படி ஆகும், ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை வரும், அப்பொழுது அநேகம் பேர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுவார்கள், அவர்களுக்கெல்லாம் நீ ஆறுதலா இருந்து அந்த உயிர்களை எல்லாம் நீ காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் உன்னை ஏமாற செய்தேன் என்று தெளிவாக ஆண்டவர் என்னோடு பேசினார். நம்புறவங்க நம்பாதவங்க போங்க, எக்கெடுக்கிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஆண்டவரை நம்புறாள் எப்பவுமே. ஸோ அதனாலதான் எனக்கு ஆண்டவர் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த வேலையை நான் செவ்வனே செஞ்சுட்டு வரேன். நீங்க கவனிச்சு பாருங்க, ஆரம்பத்திலிருந்து ஒரே நிலைப்பாடு தான். நான் பயிலாவே என்னுடைய தீர்மானத்தையும் எழுதியிருக்கேன். நிறுவனத்தோடு இணக்கமாக பேசி, சுமூகமாக பேசி நம்ம முறையை திரும்ப பெறுவது, அந்த வேலையை தான் இப்ப செஞ்சிருக்கிறேன். இது கூட அவர்கள் எனக்கு கூப்பிட்டு தரல காசை. நான் சில ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறேன். நான் ஏற்கனவே முன் பதிலே நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு செட்டில்மெண்ட் அன்னைக்கே நான் பதில பேசியிருக்கேன். இதுக்கே இந்த மாதிரி நீங்க எமோஷனல் ஆகிறீங்களே. நான் இனிமேல் அடிக்கடி இந்த நிகழ்வு நடக்கும். அடிக்கடி நான் செட்டில்மெண்ட்டுக்கு நான் ஆளுங்களை கூப்பிட்டு கொடுப்பேன். ஏன்னா நான் பிசினஸ் எடுக்கிறேன். இப்போ நான் பிசினஸ் எடுத்து நான் எனக்கு 6 ஏக்கர் வாங்கியிருக்கிறேன். சங்கத்தின் பேர்ல வாங்காம என் பேர்ல வாங்கி தான், எங்க மேல செயலாளர் பேர்ல வாங்கி சங்கத்து பேர்ல வாங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்படி ஸோ ஆனால் அப்படின்னா நாங்கள் எங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதை நாங்கள் சேல் பண்ணும்போது அதில் இன்சென்டிவ் அவங்க தர்றாங்க. இப்போ அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜில செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் கோர்ட். ஏங்க செட்டில்மெண்ட் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு? இதையும் நீங்க ஸ்டாப் பண்ண நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. என்னங்க மனுஷங்க நீங்களாம் சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. கொஞ்சம் ஆதங்கத்தோடு பேசுறேன் தோழர்களே. நீங்க என்னெல்லாம் என்ன கேட்டீங்க? இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும்? வெறும் வாயில வட சுட்டுட்டு இருக்கான் இவன். நிறுவனத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கான், நிறுவனத்துக்கு ஜால்ரா போடுறான், நிறுவனத்துல பணம் வாங்கிட்டான், கைக்கூலி, இன்னும் என்னெல்லாமோ சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு குரூப், சிவகாசி குரூப்லாம், இந்த சட்ட மாமேதைகள்லாம் அப்படி பேசுறாங்க. என்ன நான் அதெல்லாம் பொறுமையான கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொந்த ஃபேமிலியே அசிங்கப்படுத்துறாரு ஒருத்தர்.
பாலையா கமலையான்னு பேசுறவரு என்னோட சொந்த வாழ்க்கையை எனக்கு கொச்சப்படுத்தி அசிங்கமா பேசினாரு. அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு நான் விட்டுட்டு நான் தனியா தைரியமா செயல்பட்டு இருக்கேன்ல. செயல்பட்டு இருந்து என்ன நம்பி இருந்த மக்களுக்கு நான் வந்து ஏழை பாலை மக்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறது இதுல என்னையா தவறு இருக்கு? உங்களுக்கு உரிமை இல்லை. அது நீ நிறைய தெரியல. அந்த சகோதரி பேசிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது அந்த சகோதரி பேச கேட்டுட்டு. சகோதரியே நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. புகார் கொடுத்தப்பறம் எப்படி நீங்க நிறுவனத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க புகார் கொடுத்தாச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க? இஓடபிள்யூல இருந்து எவ்வளவு புகார் வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கெல்லாம் வந்து சிஎஸ்ஆர் போட்டு எவ்வளவு லேபிலிட்டி இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதை வந்து டான்பீட் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அவங்க. அதை டான்பீட் கோர்ட் என்ன பண்ணும்? அதை எவாலுவேட் பண்ணி டிஆர்ஓ கொடுப்பாங்க. டிஆர்ஓ அதுக்கப்புறம் தான் அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு நிலங்கள் வேணுமோ அந்த எவ்வளவு புகார் வந்திருக்கோ அந்த எத்தனை கோடிக்கு வந்திருக்கோ அத்தனை கோடிக்கு நிலங்கள்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் டிஆர்ஓ டிசைட் பண்ணுவாரு. இவங்க லேபிலிட்டி அதிகமா இருந்து நிலங்கள் இவங்க கொடுக்க நிலங்கள் கம்மியா இருந்தா ஏலத்துக்கு போகணும் அப்படிம்பாரு. இல்லையா நிலங்கள் அதிகமா இருக்கா இவங்களுக்கு நிலமா பதிவு பண்ணி கொடுக்கலான்னு பதிவு பண்ணி வருவாங்க. இனிமேல் உங்களுக்கு பணமா கிடைக்க வாய்ப்பே இல்லை தோழர்களே. புகார் கொடுத்தவங்க வாய்ப்பே இல்லை. பணமா கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பணமா கிடைச்சா கூட நீங்க 10ல் 1 பகுதியோ 10ல் 2 பகுதியோ அக்கார்டிங் டு அந்த ஏலம் எவ்வளவு போதோ அதைத்தான் பிரிச்சு கொடுப்பார்கள். இதைத்தான் ஆரம்பத்துல தலைபாடு அடிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க எம்எல்ஏ ஆதங்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் மனசாட்சியோட திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி கழட்டி வச்சிட்டீங்களான்னு தெரியல. ஆரம்பத்தில் ஒரே நிலைப்பாடு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிந்து கொண்ட மக்கள், என்னை நம்பின மக்கள் நிறைய ஒரு மெம்பரா சேர்ந்தாங்க. அந்த மெம்பர்களுக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ மெம்பர்களுக்கு தான் வாங்கி கொடுப்பேன். என்ன நம்பாதவங்களுக்கு நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? என் மெம்பர் ஆகாதவங்க நான் எப்படி வாங்கி? நான் ஒரு சங்கம் நடத்துறேன். நான் தொழிற்சங்கவாதி. நான் இப்போ ஒரு அசோசியேஷன் நலச்சங்கம் நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ யார் உறுப்பினர் ஆனவங்களுக்கு தான் நான் செஞ்சு கொடுக்க முடியும். 600 ரூபா கட்டா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்கி கொடுக்குறேன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துக்கலான்னு இருந்தாங்க. இப்போ நான் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் யாரும் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அவங்க செகண்ட் ஃபேஸ்ல தான் வைப்பேன். கவர்மெண்ட்டே அந்த நிலைப்பாடு எடுத்தாங்களே. கவர்மெண்ட்லேயே அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. இது வரைக்கும் புகார் கொடுத்தவங்க தான் நாங்கள் முதல்ல எடுப்போம், அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு எனக்கே ஒரு அரசு அதிகாரி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அப்போ நான் ஏன் அந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடாது? என்னை நம்பினவங்களுக்கு நான் செய்கிறேன். வேற ஒன்றுமே இல்லை தோழர்களே. உங்களுக்கு செட்டில்மெண்ட் இப்படி தான் வரும். ஏலத்தை விட்டுருவாங்களா? நானே விட மாட்டேன். இந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் ஏலத்துக்கு போய் நானே விட மாட்டேன். நானே வந்து ஸ்டே வாங்குவேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விடுறேன். எல்லாமெல்லாம் பின்னாடிலாம் வேலை செய்யறதுலாம் கிடையாது. ஏன்னா 1க்கு 10 குறைச்சி 10க்கு 1 10 மடங்கு போக வேண்டிய இடத்த வந்து ஒரு பங்கு ஒரு பங்குக்கு எடுத்தாக்கா ஏலம் எடுத்தாக்கா நான் விட்டுருவேன். நான் எனக்கு அந்த சொத்துல பங்கு இருக்குல்ல. நானும் விட மாட்டேன். ஃபெடரேஷனும் விடாது. உங்களை நிறைய சங்கங்கள் இருக்கு. எல்லா சங்கமும் வந்து நிற்பேன். நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நான் கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்க. ஏலம் விட மாட்டேன். ஸோ உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக நிறுவனத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்துக்களா கொடுப்பாங்க. நீங்க எழுதி வாங்கிட்டு போங்க. நான் யாராவது தடுப்பேனா? யாராவது வாங்கிட்டு போங்க. அது எப்போ வருதோ அது வரைக்கும் காத்து தான் ஆகணும் தோழர்களே. நீங்க அரசாங்கத்துல நீங்க எப்போ கொடுப்பீங்க அப்படிலாம் போய் கேட்க முடியாது. அவங்கள வந்து நீங்க அவசரப்படுத்த முடியாது. அவங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தின்படி தான் அவங்க செய்வாங்க. நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் நாங்கள் செட்டில்மெண்ட் நாங்கள் பண்றோம். நாங்க தான் பண்றோம். நிறுவனம் பண்ணல, நாங்க தான் பண்றோம். நாங்க சொத்துக்களை வாங்கி அதை வந்து விற்பனை செஞ்சு நாங்க ஸ்டேட்டஸ்ல நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க நிறுவனத்தை வந்து பேசிட்டு இருக்கீங்க, முச்சுக்கிடணுன்றீங்க, அதை பண்ணணுன்றீங்க, இதை பண்ணணுன்றீங்க. இந்த சட்ட மாமதிகள் உட்காந்துட்டு அப்படி ஒரு இது பேசிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு பத்திரிகை யூடியூப் சேனல் இருக்கு. இதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அத தோழர்களே, வெட்டி பேச்சு பேசினவன் எல்லாருமே என்னை பத்தி பேசினேன். வாய்ஸை உயர்த்தினவன் எல்லாரையும் பார்த்துட்டேன். வாய்ஸை உயர்த்தி பேசினவன், என்ன வெட்டி பேச்சு பேசினவன் எல்லாருமே என்னை பத்தி வச்சு செஞ்சானுங்க. அசிங்கமா பேசினாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கிற தொடச்சு விட்டு போயிட்டேன். என்னுடைய ஒரே எய்ம், என்னுடைய ஒரே கோல் என்னன்னா, என்னை நம்பி இருக்கிற ஏழை பாளையங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை நான் முன்னு பதிவு பண்ணி கொடுக்கணும். இந்த வேலை நான் செய்வேன். உயிர் உள்ளவரை செய்வேன். இதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க என்னெல்லாம் பேசிட்டு போங்க, என்னன்னாலும் என்ன திட்டிக்கிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நிறுவனத்துக்கு சம்பந்தமே இல்லையா நான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்று, தேனி சங்கத்தாரே என்கிட்ட வருத்தப்படுறாங்க. என்ன சார் நீங்க வந்து இப்படி நீங்க பப்ளிக்கா பதிவு விட்டுட்டீங்க, இதெல்லாம் வீடியோலாம் நீங்க செட்டில்மெண்ட் பண்ணதெல்லாம் சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க. அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, பாவம் பாடுபட்டாங்க. இப்போ அவங்களால அதான் சொன்னல, எலிப்பொறி தான் காரணம். எலிப்பொறி தான். நான் புகார் கொடுக்க நீங்க யோசனை பண்ணி கொடுங்க. புகார் கொடுக்க போனானே யாரையும் சொல்லவே இல்லை. யோசனை பண்ணி செய்யுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தான் நான் சொன்னேன். கேட்கல. அவங்க தான் எல்லாத்தையும் கூட்டு புகார் கொடுங்க. இப்போ நீ அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன பார்த்து அவங்க வந்து நீங்க போட்டதுனால எங்களுக்கு சிக்கலாகி போச்சுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. எனக்கு சங்கடமா தான் இருக்கு அவங்க நினைக்கும் போது. ஆனால் தோழர்களே, ஒன்னு புரிஞ்சுக்குங்க, நான் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து பேசுறேன்.
நான் இதை வந்து விளம்பரப்படுத்தவோ, என்னை முன்னிலைப்படுத்தவோ, என்னை பெருமைப்படுத்துவதாக நான் போடவில்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கிறதோட தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் இந்த 10 பேருக்கு கொடுத்தது வந்து நான் வந்து இதுல போட்டேன்னா, குரூப்ல போட்டேன்னா, வீடியோ எடுத்து போட்டேன்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்க தோழர்களே. என்னுடைய மனசு ஆண்டவர் மட்டும்தான் அறிவார். என்னுடைய மனசு என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தின் அடி ஆழத்துல என்ன இருக்குன்னு அறிவார். நான் ஏன் போட்டேன்னா, என்னுடைய பெருமைக்காக, பீத்தலுக்காக நான் போடல. அநேகம் பேர் இதை பார்த்துட்டு நமக்கும் வந்துரும், பணம் வந்துரும், பணம் வந்துரும் அப்படின்னு சாகாம இருப்பாங்கய்யா, சாகாம இருப்பாங்கய்யா. அதனாலதான் போட்டேன். நம்புங்கய்யா. எத்தனையோ உயிர்கள் சாகுக்கு ரெடியா இருக்குது, சாகு கிடக்குறாங்க. அவங்க எல்லாம் மாச்சிக்க கூடாது, தற்கொலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விளம்பரப்படுத்தின தவிர நான் வேற ஒண்ணு என்னுடைய பெருமைக்காக இல்லை. எனக்கு தேவையில்லை. என்ன ஆண்டவர் உயர்த்துவார், மனுஷன் எனக்கு உயர்த்தணும் அவசியமே கிடையாது. அந்த ஒரே நோக்கத்துக்காக நான் போட்டேன். யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் புண்படுத்தணும், இந்த மாதிரி போட்டதுனால மற்றவங்க போய் சண்டை போடுவாங்கங்கிறதுக்காக நான் போடல. உள்ளத்தின் அடி ஆழத்துன்னு சொல்றேன், பிராமிஸா சொல்றேன். என்னுடைய நோக்கம் இதுதான். இதை பார்த்து நிறைய பேர் ஆறுதல் அடைவாங்க, அவன் செட்டில் பண்ணிட்டாங்க, இனிமேல் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஆறுதல் பட்டு கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, தவறான முடிக்கு போக மாட்டாங்கிற ஒரே காரணம் தான் போட்டேன். இது நீங்க எப்படினாலும் எடுத்துக்கங்க. நம்மளாம் சகோதரிலாம் தெரியாம பேசுறாங்க பாவம். சட்டம் என்ன சொல்லுது, என்ன இது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், இது யாரும் தடுக்க முடியாது. ஐயா வாங்கி கொடுப்பீங்களான்னு சேலஞ்ச் பண்ணீங்க. இப்போ வாங்கி கொடுத்தவரை இப்படி பண்றீங்களே, நியாயமா? நியாயமா? ஐயா எங்களை நீங்க பாராட்ட கூட வேணாம், ஏன் திட்டுறீங்க? நிறுவனத்துக்கு சம்பந்தமே இல்லை, மீண்டும் மீண்டும் நிறுவனத்துக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க மூத்த குடிமக்கள் சங்கம், நாங்க ஒரு பைனான்சியர் மூலமா காசை வாங்கி இடத்த வாங்கி என்ன நாங்க அந்த இடத்த வந்து நாங்க வந்து இவங்க நிர்வாகம் சொல்றபடி நாங்க விற்பனை செய்து அதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. 2 பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கி தான் நாங்க செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பண்ணுவோம். நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, இப்ப தொடர்ந்து பண்ணதான் செய்வோம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தமா சேர்ந்து நீங்க வந்து வழக்க வாபஸ் வாங்கலாமான்னு நீங்க நினைச்சு பாருங்க. வழக்க வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நானே உங்களுக்கு உதவி செய்யறேன். நான் எப்பவுமே வந்து புகார் கொடுத்தவரை தனித்து பிரித்து பார்ப்பதில்லை. எல்லா உயிர்களும் ஒண்ணுதான், எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மா தான். மனித ஆத்மா என்பது எல்லாம் ஒன்றுதான். எல்லாருக்கும் ஒரே உயிர் தானே இருக்கு. புகார் கொடுத்தவங்களுக்கு ஒரு உயிர், புகார் கொடுக்கானுக்கு ஒரு உயிரா இருக்கு. நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொன்னேன், நீங்க கேட்கல. இப்ப என் மேல வருத்தப்படுறீங்க, என்ன திட்டுறீங்க. நீங்க திட்டிட்டு 1000 திட்டுங்க. என்னுடைய நோக்கம் இதுதான். இது தொடர்ந்து என்னோட உயிர் இருக்கு, இந்த உடலை இருக்கிற வரைக்கும் என்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் வாங்கி கொடுக்க நான் போராடுவேன். அதுக்காக வந்து உழைக்க கூட நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ அலைய கூட ரெடி ஆகிட்டேன். வயசுக்கு மீறி அழைச்சிட்டு எனக்குலாம் உடம்பு சரியில்லை, எனக்கு வெற்றிக்கோ பிரச்சனை இருக்கு, அடிக்கடி மயக்க வரும், எனக்கு அடிக்கடி மயக்க வரும், பேனிக் அட்டாக் அடிக்கடி ஆகும் எனக்கு. இருந்தாலும் என்ன உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுங்க அலைஞ்சிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து அலைவேன். அதனால நிறுவனத்தை நீங்க எதிர்த்து நீங்க போராடுறீங்களா, இதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லா எவிடன்ஸ் வச்சிருக்கேன். நான் நிறுவனம் எனக்கு தரல, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அப்ப நிறுவனம் தந்திருந்தா கமலக்கண்ணன் பாலாலாம் வந்திருக்கணும் கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு உங்க கொஞ்சம் அறிவுபூர்வம் சிந்திச்சு பாருங்க, யார் கொடுத்தா? சோழதேவன் கொடுத்தாரு, அவர் எங்களுக்கு உதவி செய்யறாரு. நாங்க நிறுவனத்தை காப்பாற்ற போராடிட்டு இருக்கிறோம். நிறுவனம் காப்பாற்றப்பட்டுருச்சு, ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டாங்க. நீங்க கேட்காம புகார் கொடுத்தீங்கன்னா நீங்க அங்கதான் அரசாங்கம் தான் நம்பி இருக்கணும். உங்களுக்கும் நிறுவனத்துக்கு ஒரு ஒட்டுதல் உறவு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அப்படித்தானங்க. இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு வச்சுங்களேன் 2 பேருக்குள்ளார, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? 2 பேருக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? அவங்க சொத்தை ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் நிறுவனத்தை எதிர்த்து நீங்க நிறுவனத்துக்கு எதிராக நிறுவனத்தை நம்பாம நீங்க புகாருக்கு போயிட்டீங்க. நீங்க அங்கதான் நம்பி இருக்கணும். இங்க நீங்க திருப்பி நிறுவனத்தை கேட்கறதோ நிறுவனத்தை போராடுறதோ அது வந்து சரியில்லாத காரியம். உங்க மேலதான் வந்து சட்டம் பாயும். அதனால தயவு செய்து தோழர்களே, நீங்க அமைதியா இருங்க. நீங்க வேணா முடிஞ்சா ஒண்ணு செய்யுங்க, உங்களை ஆலோசனை சொல்றேன். நீங்க கோர்ட் மூலமா அதான் வாபஸ் லம்சமா 1-2 பேர்லாம் வாங்க முடியாது, லம்சமா சேர்ந்து வாபஸ் வாங்க முடியுமா பாருங்க, வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து நிறுவனத்தை மீட்போம், எல்லாருடைய முதலீடும் திரும்ப பெறும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வீடு கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். குடும்பத்துல ஒரு வீடு கட்டினா எல்லாரும் உழைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த நிறுவனம் ஒரு வந்து வீடு மாதிரி. அதை நீங்க இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, அந்த வீட்டை நான் வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன். அதான் பண்ணேன். உங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் தான். அந்த வீடை ஒரு நல்ல 14 வருஷம் ஒரு வீட்டுல குடியிருந்த வீட்டை நீங்க இடிக்க பாத்தீங்க, நான் வந்து கட்ட பார்த்தேன். நீங்க இடிச்சீங்க, நான் கட்டினேன். நிறுவனம் இப்ப நின்றுட்டு இருக்குது. அதான் ஒரே வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும். வாங்க, புகாரெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு வாங்க, சேர்ந்து நம்ம கட்டுவோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். கட்டிட்டு இந்த நிறுவனத்துல நம்ம குடியிருப்போம், இந்த வீட்டுல குடியிருப்போம், தொடர்ந்து தலைமுறையா குடியிருப்போம். தலைவர்லாம் தப்ப உணர்ந்துட்டாங்க, திருந்திட்டாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இப்ப வந்து ஓடிட்டு இருக்காங்க. அவரோட கை கோக்க வாருங்கள் என்று கூறிக்கொண்டு தயவு செய்து உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சும்மா வாய்க்கு வந்து பேசுறது, நீங்க ஏதாவது போராட்ட போய் நீங்க மாட்டிக்க போறீங்க. அது இப்போ உங்களை அக்கறையில சொல்றேன்.
ஆனப்படினால நான் என்னுடைய பெருமைக்காக நான் இதை போடவில்லை. நிச்சயமா சொல்லுகிறேன் தோழர்களே, அடி ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், திருப்பும் சொல்றேன், காட் ப்ராமிஸா சொல்றேன். யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணணும்னு இருந்தாங்கன்னா இதை பார்த்து, இந்த வீடியோ பார்த்தாத ஐயோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுந்தர தேரை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம், சாக வேண்டாம் அப்படின்னு உயிரை கைப்பிடிச்சு இருக்கணுங்கிறத தான் போட்டேன்னு தவிர என்ற சுய விளம்பரத்துக்கு அல்ல 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 தோழர்களே. நன்றி.